சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ரியாலிட்டி திரை. இந்த ஷோல ராணி முகர்ஜி நடிப்புல வெளிவந்த மந்தானி 3 அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 30 வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்து, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவனிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாயகி ராணி முகர்ஜி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசிபியா டெல்லியில இருக்காங்க. இவங்க குழந்தை கடத்துதல், அது மட்டும் இல்லாம பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பலை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில சந்திக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த அதிகாரிகளுடைய மகனும், அதே நேரத்துல ரொம்ப ஏழ்மையான ஒரு ஒரு பெண் குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படுறாங்க. சோ இந்த கடத்துதலுக்கு பின்னால ஒரு கொடூரமான அம்மா அப்படிங்கிற ஒரு வில்லிய எப்படி நம்ம நாயகி ராணி முகர்ஜி வேட்டையாடுறாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகி ராணி முகர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவருடைய கம்பீரமான நடிப்பால அசைத்திருக்காங்க. அதே நேரத்துல தன்னுடைய உடல் மொழி நடிப்பால ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வில்லி, அதாவது அம்மாவா மல்லிகா பிரசாத் அசைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். முந்தைய 2 பாகங்கள்ல வரக்கூடிய வில்லன்களை விட ரொம்ப ஒரு கொடூரமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல அமைதியான தன்னுடைய உடல் மொழியால ஒரு கொடூரமான நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக விழிப்புணர்வு. அதாவது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், குழந்தை கடத்துதல், அதால ஏற்படக்கூடிய விளைவுகளை ரொம்ப அழகா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அது ரொம்ப துணிச்சலா பேசியிருக்காங்க. அதுக்கு பாராட்ட சொல்லியே ஆகும். இந்த படத்தினுடைய திரைக்கதை, அதாவது முதல் பாதி ரொம்ப வேகமா போகுது. குறிப்பா அந்த தேடுதல் காட்சிகள், அந்த வேட்டையாட காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரசிக்கக்கூடிய வகையில அமைச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இசை, அது பின்னாடி வரக்கூடிய அந்த ஒலிக்கிற அந்த பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில அமைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய 2 பாகங்களை விட இந்த பாகத்தை பார்க்கும்போது சில காட்சிகள் ஈர்க்கக்கூடிய வகையில ப்ரொடியூஷன் பண்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதே போல மெதுவான திரைக்கதை, 2ஆம் பாதி அந்த யூகிக்கூடிய காட்சியினாலையும் மெதுவான திரைக்கதையினாலையும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு கட்டாலே அமைஞ்சிருக்கு. முந்தைய 2 பாகத்தை ஒப்பிடும் போது இந்த பாகத்துல இன்னும் கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ரொம்ப டீப்பா, ரொம்ப டார்க்கா பேசியிருக்காங்க. அதுக்கு பாராட்ட சொல்லியா இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற வேண்டி பயன்பற்றி அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி.